ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட்டு வச்சு ஒரு அருமையான சுவையான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க, டக்குன்னு சுவையாக சுட சுட ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 பிரெட் இருந்தால் போதுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் சுட சுட மொறு மொறுன்னு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நான் எடுத்து வச்சிருந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை பேக்கெட்லேருந்து 3/4 பேக்கெட் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்து எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் அடித்தாலே போதும், நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் பல்ஸ் மோடில் கரெக்டாக ஒரு டைம் 2 டைம் தான் அடித்தேன். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் மிச்ச பிரெட் எல்லாத்தையும் இதே மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் பெரிய ஜாரில் சேர்த்து ஒன்றாவும் அடிச்சுக்கலாம். நான் காமிச்சிருக்கமா 2-3 ஈடாக சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த ஒரு 15 பிரெட்டுக்கு இந்த அளவுக்கு பிரெட் துகள்கள் வந்திருக்கு. இதை நல்லா ஊற்று விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூட ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்குறேங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்குறேன். வறுத்த ரவையும் சேர்க்கலாம். நான் எடுத்திருந்த ஒரு 15 பிரெட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்தனா போதுமானதாக இருக்கும். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேங்க. நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு, புட்டு மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க. இது வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக அது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது வெங்காயத்தை நல்லா பொடிச்சு விட்டே சேருங்க. நல்லா பொடி பொடியாக இருக்கிற மாதிரி நல்லா பொடிச்சு விட்டு சேருங்க. வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பிரெட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கூட ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணுங்க. தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஒரு மிதமான புளிப்பு இருந்தால் போதும். அதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உதுத்து விட்டு பிசையணுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வடைக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சேர்த்து நான் தயிர் பத்தலை அப்படின்னா திரும்பி கொஞ்சம் தயிர் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டும் பக்குவமாக பிசைஞ்சிடணும். பிரெட்டு சீக்கிரமாக கொலகொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் இது கூட சீரகம் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக பிடிக்குங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்காது. மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறமா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி வடையாகவும் தட்டி எடுத்துக்கலாம். கோலா உருண்டை மாதிரி உருண்டைகளாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை நக்கட்ஸ் மாதிரி ரோலாகவும் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. சொல்லப்போனால் நீங்கள் கில்லு பக்க வடை மாதிரி போட்டால் கூட நல்லா சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி உளுந்த வடை ஷேப்பில் தட்டிட்டு போட்டிருக்கேங்க. அதே மாதிரி வடையை போட்டுன்னு உடனே கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டால் போதும். ஃப்ளேம் மீடியமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இனி ஒரு சைடு திருப்பி போட்டு நல்லா செவக்க வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பிரெட் வடை ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உளுந்து ஊற வச்சு மாவு அரைக்க வேண்டாம், கடலை மாவு எதுவும் கலக்க வேண்டாம். பிரெட் இருந்தால் போதும், சூப்பரான சுவையான வடை செஞ்சிடலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி நக்கட்ஸ் மாதிரி நீள நீளமாக உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி செஞ்சு அசத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பிரெட் வடை ரெடி. வெளியே நல்லா கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.